அனைவருக்கும் அன்பு வணக்கம். குபேந்திரா டிவி வழங்கும் இந்த வார ராசி பலன். மேச ராசிக்காரர்களுக்கு 29ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று பௌர்ணமி வழிபாட்டுக்குரிய நாளாக எடுத்துக்கிறது நல்லது. 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, பிறகு 1ஆம் தேதி ஜூலை 1 புதன்கிழமை மதியானம் 1:30 மணி வரைக்குமே தனுசு ராசியில் சந்திர பகவான் இருப்பார். அப்போ மேச ராசிக்காரர்களுக்கு 9ஆம் வீடாக வர்றதுனால கொஞ்சம் டென்ஷன் படபடப்பு இருக்கும், வரக்கூடிய வாய்ப்புகள் தள்ளி போகும். அதனால் அதிர்ஷ்டம் இல்லை அப்படிங்கிற மாதிரி மனக்குழப்பங்கள் அடையாமல் உழைப்பை மட்டும் நம்பி விடாமுயற்சி செய்தால் போதுமானது. இன்றைய முயற்சி நாளைய வெற்றியாக மாறும். தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. புத்திசாலித்தனமாக செயல்பட்டால் நிறைய வெற்றிகளை பெற முடியும். பிறகு 1ஆம் தேதி புதன்கிழமை மதியானம் 1:30 மணியிலிருந்து 2ஆம் தேதி வியாழக்கிழமை சுப முகூர்த்த நாள், 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் சங்கட சதுர்த்தி. இந்த நாட்களில் மகர ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது மேச ராசிக்காரர்களுக்கு 10ஆம் வீடாக வருது. தொழிலில் நல்லதொரு முன்னேற்றங்கள் ஏற்படும். அலுவலக பணி சிறப்பாக இருக்கும். வேலை வாய்ப்பு அதிகரிக்கும். புதிய தொழில் தொடங்கிறதுக்குரிய நல்ல நாள், நல்லதொரு முன்னேற்றகரமான நாளாக அமைகிறது. பண வருமானம், பொருளாதார முன்னேற்றங்கள்லாம் சிறப்பாகவே இருக்கும். பிறகு 4ஆம் தேதி சனிக்கிழமை நாள், 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று சுப முகூர்த்த நாள். இந்த நாட்களில் கும்ப ராசியில் சந்திர பகவான் வரும்போது மேசராசிக்காரர்களுக்கு அது லாபஸ்தானமாக வருது. நல்லதொரு முன்னேற்றத்தையும் வெற்றியையும் கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும். உழைப்புக்கேற்ற உயர்வு ஏற்படும். பதவி உயர்வுக்கான சிந்தனை பிறக்கும். தொழில் முன்னேற்றம், அலுவலக பணி சிறப்பாக இருக்கும். வியாபாரம் வெற்றி பெறும். நல்ல நாள், நன்மைகள் வந்து சேரும். ஆகவே மேசராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் மதிம நாட்கள் புதன், வியாழன், வெள்ளி மற்றும் சனி, ஞாயிறு போன்ற நாட்கள் சிறப்பான நாட்களாக அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன். 29ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் அன்று பௌர்ணமி, 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள், பிறகு ஜூலை மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை மதியானம் 1:30 மணி வரைக்கும். இந்த நாட்களில் தனுசு ராசியில் சந்திர பகவான் வரும்போது ரிஷப ராசிக்காரர்களுக்கு 8ஆம் வீடாக வர்றதுனால சந்திராஷ்டம நாளாக இருக்கும். கொஞ்சம் மனக்குழப்பங்களும் எதிர்மறை எண்ணங்களும் வந்து போகும். ஆகவே மனதில் உறுதி தேவை, பொறுமை முக்கியம். நிதானமாக அந்த நாட்களை புத்திசாலித்தனமாக செயல்பட்டு கடந்து செல்வது நல்லது. பிறகு 1ஆம் தேதி புதன்கிழமை மதியானம் 1:30 மணியிலிருந்து 2ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று சுப முகூர்த்த நாள், 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் சங்கட சதுர்த்தி. விநாயகரை வழிபாடு செய்கிறது சிறப்பான நாளாக இருக்கும். இந்த நாட்களில் மகர ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது ரிஷப ராசிக்காரர்களுக்கு 9ஆம் வீடாக வர்றதுனால தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. கொஞ்சம் டென்ஷன் படபடப்பு இருக்கும். விடாமுயற்சி தேவை. இன்றைய முயற்சி நாளைய வெற்றி என்கின்ற அடிப்படையில் எதையும் எதிர்பார்க்காமல் உழைப்பை மட்டும் நம்பி முயற்சி செய்தால் போதுமானதாக இருக்கும். மற்றபடி 4ஆம் தேதி சனிக்கிழமை நாள், 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று சுப முகூர்த்த நாள், 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் சுப முகூர்த்த நாள். இந்த 4, 5 சனி, ஞாயிறு போன்ற நாட்களில் கும்ப ராசியில் சந்திர பகவான் இருக்கும்போது ரிஷப ராசிக்காரர்களுக்கு அது 10ஆம் வீடாக வர்றதுனால தொழிலில் நல்லதொரு முன்னேற்றங்கள் ஏற்படும். டென்ஷன் படபடப்பு இல்லாமல் வியாபாரத்திலும் அலுவலக பணியிலும் மிகுந்த கவனம் தேவை. நல்லதொரு மாற்றங்கள், முன்னேற்றங்கள் ஏற்படும். மற்றபடி உழைப்புக்கேற்ற உயர்வும் உண்டாகும். நல்ல நாள், நன்மை வந்து சேரும். ஆகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் கொஞ்சம் தடுமாற்றம் இருந்தாலும் சனி, ஞாயிறு போன்ற நாட்கள் சிறப்பான நாட்களாக அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன். 29ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் பௌர்ணமி, 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள், 1ஆம் தேதி புதன்கிழமை மதியானம் 1:30 மணி வரைக்கும் தனுசு ராசியில் சந்திர பகவான் இருக்கும்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு அது 7ஆம் வீடாக வர்றதுனால வீட்டில் சந்தோஷம், மகிழ்ச்சி கிட்டும். நல்லதொரு உயர்வான பலன் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும். தொழிலில் நல்லதொரு முன்னேற்றம் உண்டாகும். அலுவலக பணி சிறப்பாக இருக்கும். வியாபாரம் வெற்றி பெறும். கூட்டு தொழில் சிறக்கும். பார்ட்னர்ஷிப் கை கொடுப்பார்கள். நண்பர்கள் உறுதுணையாக இருப்பார்கள். புத்திசாலித்தனமாக செயல்பட்டு நிறைய வெற்றிகளை பெறக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. பிறகு 1ஆம் தேதி புதன்கிழமை மதியானம் 1:30 மணியிலிருந்து 2ஆம் தேதி வியாழக்கிழமை சுப முகூர்த்த நாள், 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சங்கட சதுர்த்தி. விநாயகரை வழிபாடு செய்கிறது சிறப்பான நாளாக இருக்கும். இந்த நாளில் மகர ராசியில் சந்திர பகவான் வரும்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு 8ஆம் வீடாக வர்றதுனால சந்திராஷ்டம நாளாக இருக்குது. கொஞ்சம் மனக்குழப்பங்கள் ஏற்படலாம். ஆகவே டென்ஷன் படபடப்பு இல்லாமல் நிதானமாக மனதில் உறுதியோடு பொறுமையாக நிதானமாக இருப்பது நல்லது. மற்றபடி பண வருமானம், பொருளாதார முன்னேற்றங்கள் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும்.
பிறகு 4ஆம் தேதி சனிக்கிழமை நாள், 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சுப முகூர்த்த நாள். இந்த நாளில் கும்பராசியில் சந்திர பகவான் வரும்போது இதில் மிதுன ராசிக்காரர்களுக்கு 9ஆம் வீடாக வருது. கொஞ்சம் டென்ஷன் படபடப்பு இருக்கும். பொறுமை முக்கியம், நிதானம் முக்கியம். தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. விடாமுயற்சி தேவை. இன்றைய முயற்சி நாளைய வெற்றி என்கின்ற அடிப்படையில் உழைப்பை மட்டும் நம்பி முயற்சித்தால் போதுமானதாக இருக்கும். சிறு சிறு வாய்ப்புகள் தள்ளி போகலாம். பொறுமை முக்கியம். ஆகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் திங்கள், செவ்வாய், புதன் போன்ற நாட்கள் சிறப்பான நாட்களாக அமைகிறது. கடக ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 29ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் பௌர்ணமி, 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, 1ஆம் தேதி புதன்கிழமை மதியானம் 1:30 மணி வரைக்கும் தனுசு ராசியில் சந்திர பகவான் இருக்கும்போது கடக ராசிக்காரர்களுக்கு 6ஆம் வீடாக வருது. 6ஆம் வீட்டு சந்திரன் பலவிதமான எதிர்ப்புகளை முறியடித்து வெற்றி வாகை சூடக்கூடிய சூழ்நிலை உண்டாக்குவார். கஷ்டங்கள் நீங்கும், எதிர்ப்புகள் விலகும், வேலைவாய்ப்பு அதிகரிக்கும், உடல் ஆரோக்கியம் பெறும். கடுமையாக போராடி பலவிதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு கொண்டு வந்து வெற்றி வாகை சூடக்கூடிய நாளாக அமைகிறது. பிறகு 1ஆம் தேதி புதன்கிழமை மதியானம் 1:30 மணிக்கு மேலே, 2ஆம் தேதி வியாழக்கிழமை சுப முகூர்த்த நாள், 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சங்கட சதுர்த்தி, விநாயகரை வழிபாடு செய்கிறது சிறப்பான நாளாக இருக்கும். இந்த நாளில் மகர ராசியில் சந்திர பகவான் வரும்போது கடக ராசிக்காரர்களுக்கு அது 7ஆம் வீடாக வர்றதுனால வீட்டில் சந்தோஷம், மகிழ்ச்சி கிட்டும். கடுமையாக உழைத்து முன்னேறக்கூடிய நாளாக இருக்கும். விடாமுயற்சி வெற்றி தரும். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றங்கள் சிறப்பாக இருக்கும். அலுவலக பணி சிறப்பாக இருக்கும். வியாபாரம் வெற்றி பெறும். தொழில் முன்னேற்றம் நன்றாக இருக்கும். பிறகு 4ஆம் தேதி சனிக்கிழமை, 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் சுப முகூர்த்த நாள். இந்த நாளில் கும்பராசிக்கு சந்திர பகவான் வரும்போது கடகராசிக்காரர்களுக்கு அது 8ஆம் வீடாக வருது. சந்திராஷ்டம நாளாக இருக்கும். கொஞ்சம் மனக்குழப்பங்கள் வரலாம். எதிர்மறை எண்ணங்கள் வந்து போகலாம். ஆகவே மனதில் கவலைகளுக்கு இடம் கொடுக்காமல் விடாமுயற்சியும் பொறுமையும் நிதானமும் தேவை. மற்றபடி கடகராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் தொடக்கத்திலேயே திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி போன்ற நாட்கள் எல்லாம் இந்த வாரத்தில் சிறப்பான நாட்களாகவே அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 29ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் பௌர்ணமி, 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, 1ஆம் தேதி புதன்கிழமை நாள் மதியானம் 1:30 மணி வரைக்கும் தனுசு ராசியில் சந்திர பகவான் வரும்போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு 5ஆம் வீடாக வர்றதுனால கொஞ்சம் மன அழுத்தங்கள் ஏற்படும். மன சோர்வு உண்டாகும். மன கவலைகளுக்கு இடம் கொடுக்காமல் எதிர்காலத்தை பற்றி நிறைய சிந்தித்து மன சோர்வை அடையாமல் அந்த நாட்களை அமைதியாக, ஆனந்தமாக, மகிழ்ச்சியாக, கவலைகளுக்கு இடம் கொடுக்காமல் அந்த நாளை கடந்து செல்வது சிறப்பாக இருக்கும். பிறகு 1ஆம் தேதி புதன்கிழமை மதியானம் 1:30 மணியிலிருந்து 2ஆம் தேதி வியாழக்கிழமை சுப முகூர்த்த நாள், 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சங்கட சதுர்த்தி. இந்த நாளில் மகர ராசியில் சந்திர பகவான் வரும்போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு 6ஆம் வீடாக வருது. 6ஆம் வீட்டு சந்திரன் நல்லதொரு முன்னேற்றத்தை கொடுப்பார். வேலை வாய்ப்பு அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியம் பெறும். நல்லதொரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும். பலவிதமான பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கொண்டு வந்து கடுமையாக உழைத்து வெற்றியாகி சூடக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றங்கள்லாம் சிறப்பாகவே இருக்கும். பிறகு 4ஆம் தேதி சனிக்கிழமை, 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் சுப முகூர்த்த நாள். இந்த நாளில் கும்ப ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு 7ஆம் வீடாக வர்றதுனால வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷம் கிட்டும். சுபகாரியங்கள் நடக்கும். கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவு, ஒற்றுமை மேலோங்கும். சொந்த பந்தங்களுடைய பாராட்டு கிடைக்கும். நண்பர்கள் உறுதுணையாக இருப்பார்கள். கூட்டு தொழில் சிறக்கும். பார்ட்னர்ஷிப் கை கொடுப்பார்கள். உழைப்புக்கேற்ற முன்னேற்றங்கள் உண்டாகும். ஆகவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் மதிம நாட்கள் வியாழன், வெள்ளி, பிறகு சனி, ஞாயிறு போன்ற நாட்கள் சிறப்பான நாட்களாக அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 29ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் பௌர்ணமி, 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, பிறகு 1ஆம் தேதி புதன்கிழமை மதியானம் 1:30 மணி வரைக்கும் தனுசு ராசியில் சந்திர பகவான் வரும்போது கன்னி ராசிக்காரர்களுக்கு 4ஆம் வீடாக வர்றதுனால வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய நாட்கள். முயற்சி, விடாமுயற்சி தேவை. சிறு சிறு இடையூறுகள், தடைகள், தாமதங்கள் வரலாம். அதையெல்லாம் கருத்தில் கொண்டு சரியாக முயற்சி செய்வது நல்லது. மற்றபடி 1ஆம் தேதி புதன்கிழமை மதியானம் 1:30 மணியிலிருந்து 2ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று சுப முகூர்த்த நாள், 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சங்கட சதுர்த்தி, விநாயகரை வழிபாடு செய்கிற சிறப்பான நாட்களாக இருக்கும். இந்த நாளில் மகர ராசியில் சந்திர பகவான் வரும்போது
கன்னி ராசிக்காரர்களுக்கு 5ஆம் வீடாக வர்றதுனால கொஞ்சம் மன அழுத்தம், மன சோர்வுகள் உண்டாகும். மற்றபடி மனதில் கவலைகளுக்கு இடம் கொடுக்காமல் நல்லதொரு முன்னேற்றத்தில் மன தெளிவாக முயற்சிப்பது நல்லது. எதை செய்தாலும் ஒரு ஆர்வத்தோடு, அக்கறையோடு, பிரியத்தோடு, ஆனந்தமாக, மகிழ்ச்சியாக அந்த நாளை வைத்துக்கொள்வது சிறப்பாக இருக்கும். மற்றபடி பண வருமானம், பொருளாதார முன்னேற்றங்கள் ஓரளவுக்கு கணிசமாக வெற்றிகரமான நாளாக அமையும். பிறகு 4ஆம் தேதி சனிக்கிழமை நாள், 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சுப முகூர்த்த நாள். இந்த நாளில் கும்பராசியில் சந்திர பகவான் வரும்போது கன்னி ராசிக்காரர்களுக்கு 6ஆம் வீடாக வர்றதுனால வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றங்களும் உண்டாகும். கடுமையாக போராடி பல பிரச்சனைகளை சரி செய்து வெற்றி வாகி சூடக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். எதிர்ப்புகள் விலகும், கஷ்டங்கள் நீங்கும், உடல் ஆரோக்கியம் வரும், தொழில் முன்னேற்றங்கள் நன்றாகவே இருக்கும். ஆகவே கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் சனி, ஞாயிறு போன்ற நாட்கள் இந்த வாரத்தில் சிறப்பான நாட்களாக அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 29ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் பௌர்ணமி, 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, பிறகு 1ஆம் தேதி புதன்கிழமை மதியானம் 1:30 மணி வரைக்கும். இந்த நாளில் தனுசு ராசியில் சந்திர பகவான் வரும்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு 3ஆம் வீடு நல்லதொரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும். நீண்ட நாள் எண்ணங்கள், லட்சியங்கள், குறிக்கோள்லாம் ஈடேறக்கூடிய நாளாக இருக்கும். புத்திசாலித்தனமாக செயல்பட்டு நிறைய வெற்றிகளை பெறக்கூடிய பெருமைக்குரிய நாளாக அமைகிறது. பிறகு 1ஆம் தேதி புதன்கிழமை நாள் மதியானம் 1:30 மணியிலிருந்து 2ஆம் தேதி வியாழக்கிழமை சுப முகூர்த்த நாள், 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் சங்கட சதுர்த்தி, விநாயகரை வழிபாடு செய்கிறது சிறப்பான நாட்களாக இருக்கும். இந்த நாட்களில் மகர ராசியில் சந்திர பகவான் வரும்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு 4ஆம் வீடாக வர்றதுனால வாகனத்தில் செல்லும்போது கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக சென்று வருவது நல்லது. சரியான நேரத்திற்கு சென்று வருவது நல்லது. சிறு சிறு தடைகள், தாமதங்கள், இடையூறுகள் வரலாம். அதையெல்லாம் உடனடியாக தெரிந்து சரி செய்து விடாமுயற்சியால் வெற்றிகரமான நாளாக மாற்றிக்கொள்வது முக்கியம். பொறுமை முக்கியம். பிறகு 4ஆம் தேதி சனிக்கிழமை நாள், 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சுப முகூர்த்த நாள். இந்த நாளில் கும்பராசியில் சந்திர பகவான் வரும்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு 5ஆம் வீடாக வர்றதுனால கொஞ்சம் மன அழுத்தங்களும் மன சோர்வுகளும் உண்டாகும். கவலைகளுக்கு இடம் கொடுக்காமல் மனதில் உறுதி தேவை. கொஞ்சம் ஆர்வத்தோடு மகிழ்ச்சியாக ஆனந்தமாக அந்த நாட்களை கடந்து செல்வது சிறப்பாக இருக்கும். ஆகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் திங்கள், செவ்வாய், புதன் போன்ற நாட்கள் சிறப்பான நாட்களாக அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 29ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் பௌர்ணமி, 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள், 1ஆம் தேதி புதன்கிழமை மதியானம் 1:30 மணி வரைக்கும். தனுசு ராசியில் சந்திர பகவான் இருக்கும்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 2ஆம் வீடாக வருது. வீட்டு வேலைகள் அதிகமாக இருக்கும். வீட்டினுடைய முன்னேற்றத்தில் ஆலோசனை செய்கிற போது பொறுமை தேவை. வீண் வாக்குவாதம், முன்கோபம், இதெல்லாம் சண்டை சச்சரவு இதற்கெல்லாம் இடம் கொடுக்காமல் அமைதியாக, பொறுமையாக, நிதானமாக இருப்பது நல்லது. மௌனம் வெற்றிக்கு வழிவகுக்கும். பிறகு 1ஆம் தேதி புதன்கிழமை நாள் மதியானம் 1:30 மணியிலிருந்து 2ஆம் தேதி வியாழக்கிழமை சுப முகூர்த்த நாள், 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சங்கட சதுர்த்தி, விநாயகரை வழிபாடு செய்கிறது சிறப்பான நாளாக இருக்கும். இந்த நாளில் மகர ராசியில் சந்திர பகவான் வரும்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 3ஆம் வீடாக வர்றதுனால நல்லதொரு முன்னேற்றங்கள் ஏற்படும். முயற்சிகள் வெற்றி அடையும். பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய பெருமைக்குரிய நாளாக அமைகிறது. நீண்ட நாள் எண்ணங்கள், லட்சியங்கள், குறிக்கோள்லாம் ஈடேறக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. வியாபாரம் வெற்றி பெறும். அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். தொழிலில் நல்லதொரு முன்னேற்றங்கள் ஏற்படும். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றங்கள் நன்றாகவே இருக்கும். பிறகு 4ஆம் தேதி சனிக்கிழமை நாள், 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சுப முகூர்த்த நாள். இந்த நாளில் கும்பராசியில் சந்திர பகவான் வரும்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 4ஆம் வீடாக வர்றதுனால வாகனத்தில் செல்லும்போது கொஞ்சம் தடைகளும் தாமதங்களும் இடையூறுகளும் இல்லாமல் கவனமாக சென்று வருவது நல்லது. பயணங்கள், பிரயாணங்களில் அதிக கவனம் தேவை. வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய நாளாக இருக்கும். சிறு சிறு தடைகள், தோல்விகள் வரலாம். அதையெல்லாம் சரி செய்து விடாமுயற்சியால் அந்த நாளை சிறப்பான நாளாக மாற்றிக்கொள்வது நல்லது. ஆகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் மதிய நாட்கள் புதன், வியாழன், வெள்ளி போன்ற நாட்கள் சிறப்பான நாட்களாக அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 29ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் பௌர்ணமி, 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, பிறகு 1ஆம் தேதி புதன்கிழமை மதியானம் 1:30 மணி வரைக்கும். தனுசு ராசியில் சந்திர பகவான் இருக்கும்போது ஜென்ம ராசியில் சந்திரன் இருக்கும்போது ஒரு புதிய உற்சாகம் ஏற்படும். உள்ளம் தெளிவாக இருக்கும். மனசு மகிழ்ச்சியாக இருக்கும். நல்ல நாள், நன்மைகள் வந்து சேரும். தேக ஆரோக்கியம், தெய்வீக அனுகூலம் கிட்டும். அலுவலக பணி சிறப்பாக இருக்கும். வியாபாரம் வெற்றி பெறும். புதிய தொழில் தொடங்கிறது. தொழிலில் முன்னேற்றம், இது போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கும்.
பிறகு 1ஆம் தேதி புதன்கிழமை மதியானம் 1:30 மணியிலிருந்து 2ஆம் தேதி வியாழக்கிழமை சுப முகூர்த்த நாள், 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் சங்கட சதுர்த்தி, விநாயகரை வழிபாடு செய்கிறது சிறப்பான நாளாக இருக்கும். இந்த நாட்களில் மகர ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு 2ஆம் வீடாக வர்றதுனால வீட்டு வேலைகள் அதிகமாக இருக்கும். சிறு சிறு சண்டை சச்சரவுகள், வாக்குவாதங்கள் வரலாம். ஆகவே இதெல்லாம் இல்லாமல் பொறுமையாக நிதானமாக எல்லோரிடம் அன்பாக பேசுவது நல்லது. பொறுமை முக்கியம். மௌனம் வெற்றிக்கு வழிவகுக்கும். பிறகு 4ஆம் தேதி சனிக்கிழமை நாள், 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் சுப முகூர்த்த நாள். இந்த நாளில் கும்ப ராசியில் சந்திர பகவான் வரும்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு 3ஆம் வீடாக வரும். 3ஆம் வீட்டு சந்திரன் நல்லதொரு முன்னேற்றத்தை கொடுப்பார், பேரும் புகழையும் கொடுப்பார். மற்றபடி பெருமைக்குரிய நாளாக இருக்கும். நீண்ட நாள் எண்ணங்கள், லட்சியங்கள், குறிக்கோள் எல்லாம் ஈடேறக்கூடிய நல்ல நாளாக, நன்மை தருகிற நாட்களாக அமைகிறது. ஆகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் திங்கள், செவ்வாய், புதன் மற்றும் சனி, ஞாயிறு போன்ற நாட்கள் சிறப்பான நாட்களாக அமைகிறது. மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 29ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் பௌர்ணமி, 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, பிறகு 1ஆம் தேதி புதன்கிழமை மதியானம் 1:30 மணி வரைக்கும் தனுசு ராசியில் சந்திர பகவான் வரும்போது இதில் மகர ராசிக்காரர்களுக்கு 12ஆம் வீடு விரயஸ்தானமாக இருக்குது. விரயஸ்தானத்தில் நிறைய செலவுகளாகும். அது நல்ல செலவாக, சுப செலவாக மாற்றிக்கிறது நல்லது. தேவையான முக்கியமான செலவுகளில் கவனத்துடன் இருப்பது நல்லது. பல விதமான முயற்சிகளில் ஈடுபடும் போது அது தேவையில்லாத முயற்சிகள் ஏமாற்றத்தை தரலாம். ஆகவே முக்கியமான பயனுள்ள முயற்சிகளில் ஈடுபடுவது நல்லது. ஆகவே வீண் விரயங்கள், வீண் அலைச்சல் தவிர்க்கப்பட வேண்டும். பிறகு 1ஆம் தேதி புதன்கிழமை மதியானம் 1:30 மணியிலிருந்து 2ஆம் தேதி வியாழக்கிழமை சுப முகூர்த்த நாள், 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சங்கட சதுர்த்தி, விநாயகரை வழிபாடு செய்கிற சிறப்பான நாளாக இருக்கும். ஜென்ம ராசியிலேயே மகர ராசியிலேயே சந்திரன் வரும்போது நல்லதொரு முன்னேற்றங்கள் ஏற்படும். தேக ஆரோக்கியம், தெய்வீக அனுகூலம் கிட்டும். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். அலுவலக பணி சிறப்பாக இருக்கும். வியாபாரம் வெற்றி பெறும். புதிய தொழில் முன்னேற்றம் சிறப்பாக அமையும். பிறகு 4ஆம் தேதி சனிக்கிழமை நாள், 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் சுப முகூர்த்த நாள். இந்த நாளில் கும்ப ராசியில் சந்திர பகவான் இருக்கும்போது மகர ராசிக்காரர்களுக்கு 2ஆம் வீடாக வர்றதுனால வீட்டு வேலைகள் அதிகமாக இருக்கும். வீட்டினுடைய முன்னேற்றத்தில் ஆலோசனை செய்கிற போது கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக பேசுவது நல்லது. சண்டை சச்சரவுகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். முன்கோபப்பட வேண்டாம். அமைதியாக அன்பாக பேசுவது நல்லது. ஆகவே மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் மதிய நாட்கள் புதன், வியாழன், வெள்ளி போன்ற நாட்கள் சிறப்பான நாட்களாக அமைகிறது. கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 29ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் பௌர்ணமி, 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, பிறகு 1ஆம் தேதி புதன்கிழமை மதியானம் 1:30 மணி வரைக்கும் தனுசு ராசியில் சந்திர பகவான் இருக்கும்போது கும்பராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானமாக வருது. நல்லதொரு முன்னேற்றங்கள் ஏற்படும். தொழில் முன்னேற்றம், வியாபாரம் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். இரட்டிப்பில் லாபத்தை தரக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. பிறகு 1ஆம் தேதி புதன்கிழமை மதியானம் 1:30 மணியிலிருந்து 2ஆம் தேதி வியாழக்கிழமை சுப முகூர்த்த நாள், 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சங்கட சதுர்த்தி, விநாயகரை வழிபாடு செய்கிற சிறப்பான நாளாக இருக்கும். இந்த நாட்களில் மகர ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது கும்பராசிக்காரர்களுக்கு அது 12ஆம் வீடாக வருது. விரயஸ்தானம், செலவுகள் அதிகரிக்கும். அது நல்ல செலவாக பார்த்துக்கிறது நல்லது. வீண் விரயங்கள் வேண்டாம். வீண் அலைச்சல் வேண்டாம். மற்றபடி பொறுமையும் நிதானமும் தேவை. ஞாபக மறதி இல்லாமல் நினைவாற்றலை அதிகப்படுத்தி செய்கின்ற வேலையை முன்கூட்டியே திட்டமிட்டு செய்து வெற்றிகரமான நாளாக மாற்றிக்கொள்வது நல்லது. பிறகு 4ஆம் தேதி சனிக்கிழமை, 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் சுப முகூர்த்த நாள். இந்த நாளில் கும்ப ராசியில் சந்திர பகவான் வரும்போது ஜென்ம ராசியில் சந்திரன் இருக்கும்போது உள்ளம் தெளிவாக இருக்கும், உற்சாகமாக இருக்கும். தேக ஆரோக்கியம், தெய்வீக அனுகூலம் கிட்டும். நல்ல நாள், நன்மைகள் வந்து சேரும். ஆகவே கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் திங்கள், செவ்வாய், புதன் மற்றும் சனி, ஞாயிறு போன்ற நாட்கள் சிறப்பான நாட்களாக அமைகிறது. மீன ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 29ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் பௌர்ணமி, 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, பிறகு 1ஆம் தேதி புதன்கிழமை மதியானம் 1:30 மணி வரைக்கும் தனுசு ராசியில் சந்திர பகவான் இருக்கும்போது மீன ராசிக்காரர்களுக்கு 10ஆம் வீடாக வருது. தொழிலில் நல்லதொரு முன்னேற்றங்கள் ஏற்படும். வியாபாரம் வெற்றி பெறும். அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். புதிய தொழில் தொடங்குறது, தொழிலில் நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கிறது. புத்திசாலித்தனமாக நிறைய நன்மைகளை வெற்றிகரமாக அமைத்து கொள்ளக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது.
பிறகு 1ஆம் தேதி புதன்கிழமை மத்தியானம் 1:30 மணியிலிருந்து 2ஆம் தேதி வியாழக்கிழமை சுப முகூர்த்த நாள், 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சங்கட சதுர்த்தி, விநாயகரை வழிபாடு செய்கிற சிறப்பான நாளாக இருக்கும். இந்த நாட்களில் மகர ராசியில் சந்திர பகவான் வரும்போது மீன ராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானமாக இருக்குது. 11ஆம் வீடு. 11ஆம் வீட்டு சந்திரன் நல்லதொரு முன்னேற்றத்தை தருவார். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றங்கள் சிறப்பாக இருக்கும். இரட்டிப்பு லாபம் கிடைக்கும். உழைப்புக்கேற்ற உயர்வு உண்டாகும். அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். வியாபாரம் வெற்றி பெறும். தொழிலில் நல்லதொரு முன்னேற்றங்கள் ஏற்படும். பிறகு 4ஆம் தேதி சனிக்கிழமை, 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் சுப முகூர்த்த நாள். இந்த நாளில் கும்ப ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது மீன ராசிக்காரர்களுக்கு 12ஆம் வீடு விரயஸ்தானமாக இருக்குது. செலவுகள் அதிகரிக்கும். அது நல்ல செலவாக, சுப செலவாக மாற்றிக்கிறது நல்லது. வீண் அலைச்சல் வேண்டாம். திட்டமிட்டு சிந்தித்து முயற்சியில் ஈடுபடுவது நல்லது. ஏமாற்றங்கள் வரலாம். நினைவாற்றலை அதிகப்படுத்தி ஞாபகம் வராமல் அந்தந்த நேரங்களில் அந்தந்த வேலைகளை வெற்றிகரமாக செய்து முடிப்பது நல்லது. ஆகவே மீன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி போன்ற நாட்கள் சிறப்பான நாட்களாகவே அமைகிறது. குபேந்திரா டிவியை வார ராசி பலனை கேட்டு பயன் அடையுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.